ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் கபடி இன்சைடர். இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்னைக்கு என்ன வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாரெல்லாம் வாட்ச் அவுட் ஃபார் பண்ணலாம், இந்த ப்ரோ கபடி சீசன் 11க்கு யாரெல்லாம் சான்ஸ் கிடைக்கும், யாரெல்லாம் பிளேயிங் சேனலில் ஆட ஒரு வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய பேருக்கு நான் நிறைய வீடியோஸ் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கடைசி வீக்லேருந்து கொஞ்சம் கேப் எக்ஸ்டெண்டாகவே விழுந்துருச்சு. பட் இன்னைக்கு இந்த வீடியோ கவர் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே நல்ல விஷயத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, யாருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க, இந்த டீம்ல சான்சஸ் இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஜஸ்ட் ஃபார் நேம் செக் சொல்ல போகிறது இல்லை கைஸ், நம்ம எப்பவுமே கொடுத்தா டீட்டெயில்டான எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பேன். ஸோ இந்த டீட்டெயிலாக தான் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பிளேயராக பார்க்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு டீம்ல இருந்து போகலாம். அதாவது எந்தெந்த டீம்ல எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு எந்த டீம்ல ஒரு பிளேயர்ல இருக்காங்க, எந்த டீம்ல 2 பிளேயர் இருக்காங்க, எந்த டீம்ல 4 பிளேயர் 3 பிளேயர்னு அப்படி அடிக்கிட்டு போயிட்டு ஓவரால் எத்தனை தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து முடிக்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஸ்குவாட்ல லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா நம்மளோட டைம் ஃபேவரட் பிளேயரான அஜித் குமார் இருந்தார். இந்த வருஷம் அவர் அங்கே இல்லை. அவங்க ரிலீஸ் பண்ண காரணத்தினால அவர் வேற டீம்ல இருக்காரு. ஸோ இந்த டீம்ல இந்த வருஷம் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு தமிழ் பிளேயர் எடுத்திருக்காங்க. அதுதான் தரணிதரன், கே தரணிதரன் இவரோட பேரு. இவர் வந்து பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு பிளே பண்ற ஒரு பிளேயர், லெஃப்ட் சைடு ரைடரு, ரொம்ப நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற பையன். இவர் வந்து யுவா கபடி சீரிஸ்ல நான் பார்த்துருக்கேன். பழைய டெஸ்கஸ்க்கு ரொம்ப நல்லா பிளே பண்ணியிருக்காரு. லோக்கல் மேட்சஸ்மே நல்ல மேட்சஸ் பிளே பண்ணிருக்காரு. கண்டினியூஸாக பிளே பண்ணி இந்த சான்சஸ் அவருக்காக கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய பிளேயர்ஸ்க்கு பார்த்தோம்னா வாய்ப்புன்றது ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதில் ப்ரூவ் பண்ணுற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோ கபடியில் கிடைக்கிற சான்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த பையனுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லலாம். ஸோ இது எப்படி ஒரு யூஸ் பண்ணுவாருன்னு பார்க்கலாம். அவங்க டீம்ல மெயின் 7 ரைடிங் பார்த்தோம்னாலும் இப்போ இருக்காங்க. மெயின் 7 ரைடிங்னு பார்த்தா அர்ஜுன் ஜெய்ஸ்வால் இருக்காரு, அதுக்கப்புறம் அபிஜித் நாயர்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த தடவை கண்டிப்பாக மெயின் 7ல ஃபர்ஸ்ட் 2 இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க ரைடிங் ஆப்ஷன்ஸ்க்கு. தேர்ட் ரைடரா இவர் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு இந்த டீம்ல. ஆனா இவர் அதை யூட்டிலைஸ் பண்ணுவாரா, அதை ப்ரூவ் பண்ற அளவுக்கு ஒரு ரைடிங் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் சான்ஸ் கிடைச்சா ப்ரூவ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ இவருக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இவர் ஒரு நல்ல டாலான லெஃப்ட் ரைடர், இவர் லாங்கியா இருப்பாரு, நல்லா ஃபாஸ்டான மூவ்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி தாவி குதிச்சு ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். சரி ரொம்ப பேசுவானா, அடுத்த டீம் கிட்ட போயிடலாம். அடுத்ததாக இதே மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிற டீம் தெலுங்கு டைட்டன்ஸ். தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர்ல இருந்து ரொம்பவே புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க டீம் வந்து இன்னும் பெட்டரா ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய பிளேயர்ஸ் மாத்திருக்காங்க. பவன் ஷராவத் ரிட்டைன் பண்றதுக்கு பதிலாக வெளியே விட்டாங்க, திரும்ப ஆப்ஷன்ல எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ யங் பிளேயர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நியூ யங் பிளேயர்ஸ் சைன் ஆன ஒருத்தர் தான் நம்மளோட சஞ்சீவி. இந்த வருஷம் அவருக்கு சான்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அவ்வளவு சிறப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ என்ன ப்ரோ சிறப்பா இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா சஞ்சீவிக்கு லாஸ்ட் இயர் கிடைச்ச சான்சஸ்ல ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். ஆனால் மினிமலாக வந்து ஒரு சில மேட்சஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவரால் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியல. எந்த ஒரு சீசனால் எந்த ஒரு பிளேயர்னாலையும் எடுத்தோன்னே ஒரு சீசனில் வந்து பெரிய ஆட முடியாது. சான்சஸ் கிடைக்க தான் அவரால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அவரை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. டீம் சைட்லேருந்து அவர் எவ்வளோ சான்சஸ் கிரியேட் பண்ண போறாங்கன்றதான் முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் தெலுங்கு டைட்டன்ஸ் டீம்ல பார்த்தோம்னா 3 ரைடர்ஸ் சாலிடா இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா பவன் ஷராவத், விஜய் மலிக், அவங்களோட வைஸ் கேப்டன் இப்போ அவர், பவன் ஷராவத் கேப்டன். 3வது பிளேயரா இருக்கிறது மஞ்சித். இவங்க இதில் பார்த்தோம்னா மஞ்சித்தும் சரி விஜய் மலிக்கும் சரி ஆல்ரெடி டபாங் டெல்லிக்கு ஒன்றா பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோச் வந்து டபாங் டெல்லியோட எக்ஸ் கோச் இவர் கிருஷ்ணன் ஹுடா. இவர் வந்து கரெக்டாக அவங்க யாருக்கு வேணுன்றதை பிக் பண்ணி எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பவன் ஷராவத் டெல்லியை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் டீமை வந்து டெல்லி பிளேயர்ஸை வச்சு மெயின் பண்ணணும், ஹரியானா பிளேயர்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு அந்த டீமை. ஸோ இந்த 3 ரைடர்ஸ் தான் டாப் மோஸ்ட் 3 ரைடர்ஸாக இருப்பாங்க. இவருக்கு அப்புறம் வர்றதுல பார்த்தோம்னா சஞ்சீவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, பிரஃபுல் ஜவாரிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக் டப்பா இன்னும் 2-3 ரைடர்ஸ் யங் ரைடர்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஆனால் சஞ்சீவிக்கு இதனால எப்படி பெனிஃபிட் ஆகும்னா சப்ஸ்டியூட்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா சஞ்சீவியால கொஞ்சம் டிஃபென்ஸுக்கும் கை கொடுக்க முடியும். ஸோ அதை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா வந்து அவருக்கு சான்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சப்ஸ்டியூஷன் தான் வச்சிருப்பாங்க. மெயின் 7ல வரணும், அது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் தான் அதை ஏர்ன் பண்ணி ஆகணும் கைஸ். சரி நம்ம அடுத்த டீமுக்கு போயிடலாம். அடுத்ததாக பார்க்க போகிற டீம் புனேரி பால்டன், இந்த லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ். இவங்க டீமில் வந்து பார்த்தோம்னா எல்லா ரைடர்ஸுமே சார்ட்டட் அவுட்டாக இருந்தாங்க. லாஸ்ட் இயர் 1க்கு 4 ரைடர் முத்தா வச்சிருக்காங்க. யாருன்னு நான் சொல்லவே வேணாம். அஸ்லாம் இனாம்தார் இருக்காரு, அவர் கூட வந்து ஆகாஷ் ஷிண்டே இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் மொஹித் கோயத் இருக்காரு, அதுக்கப்புறம் பங்கஜ் மொஹித் என்ன ஃபார்ம். லாஸ்ட் இயர் நடந்த சீனியர் நேஷனல்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இவரோட ரைடிங் சென்சேஷன் மூலியமா தான் அந்த டீம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா லாஸ்ட் இயர் நடந்த சீனியர் நேஷனல்ஸ்ல பார்த்தோம்னா டீம்ல நிறைய பிளேயர்ஸ் இல்லை.
ரைடிங்ல முக்கியமா அவங்களுக்கு கை கொடுத்த பர்சன் பவன் ஷராவத். அவர் லாஸ்ட் இயர் சண்டிகருக்கு ப்ளே பண்ணாரு. அவருக்கு பதிலாக நம்ம அந்த டீம்ல வந்துட்டு சுரேந்தர் கில் இருந்தாரு, அப்புறமேட்டா குமான் சிங் இருந்தாங்க, அப்புறம் பங்கஜ் மொய்தே, நம்ம பையன் சுதாகர்லாம் இருந்தான். ஆனாலும் கூட இவங்களாம் இருந்தும் அந்த மேட்சை வந்து ஃபைனல்ஸ்ல ஹரியானா கிட்ட தோத்துட்டாங்க. ஸோ அந்த டீம்ல அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர்ல பார்த்தோம்னா முக்கியமான பிளேயரா இருக்க போறது பங்கஜ் மொய்தே. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பங்கஜ் மொய்தே நல்ல பிளேயர். இதே மாதிரி அவங்க டீம் 4 ரைடர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் நான் சொல்ல வேணாம். ஒருத்தர் டிஃபென்ஸுக்கு பேர் போன அபினேஷ் நடராஜன், நம்மளோட ரைட் கவர் டிஃபெண்டர். அதே மாதிரி லெஃப்ட் சைட் ரைடர் அஜித் குமார். அஜித் குமாரை யாருக்கு தான் பிடிக்காது? ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சன் ஃபார் எல்லாருக்குமே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அஜித் குமார் ஒரு ஃபேவரட் பிளேயராக இருந்திருக்காரு. தமிழ் தலைவாசில் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறமேட்டா யூஎம்பாக்கு போன போதும் சரி, யூஎம்பால இருந்து ஜெய்ப்பூர் கிங் பிரதர்ஸ் போன போதும் சரி, தமிழ்நாட்டு சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. சீனியர் நேஷனல் டீம்ஸ்ல தமிழ்நாட்டுக்காக அடிக்கடி பிளே பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சனில் அவரும் ஒருத்தர். ரொம்பவே நல்ல ரைடராக இருந்திருக்காரு அஜித் குமார். இந்த வருஷம் அவருக்கு புனேரி பால்டான்ல எவ்வளோ சான்சஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல இல்லாத ரைடிங் யூனிட் நல்லா இருந்தாலும் அஜித் வந்து ஒரு திங்கபிள் ரைடர். எவ்வளோ திங்க் பண்ணுவார்னா பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் மேட்சை முடிக்கிறதுக்கு 100% ட்ரை பண்ணுவார். எடுத்துருக்கிற கோச் யாருன்னு தெரியுங்களா? பிசி ரமேஷ். பிசி ரமேஷ் கோச்சுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடியே பெங்கால் வாரியர்ஸ் சாம்பியன்ஷிப் படிச்சப்ப அந்த டீம்ல அவர் வச்சிருந்த பர்சன்ஸ்ல ஒரு பிளேயர் பிரபஞ்சனுக்கு அவர் நல்லா சான்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி அவரோட இன்னும் கொஞ்சம் நர்ச்சர் பண்ணார், டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்தார், ஸ்கில் லெவலில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வச்சார். இது மூலியமா தான் பிரபஞ்சன் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த சீசன் வந்து அவங்க சாம்பியன்ஷிப் படிச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் அஜித்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அஜித்துக்கு இந்த தடவை சான்சஸ் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவார். சப்ஸ்டியூட்ல அஜித் கண்டிப்பாக இருப்பார், இல்லை பிளேயிங் செவன்ல கூட வரலாம். அது அவர் எவ்வளோ ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல ப்ரூவ் பண்றாரு, எந்த அளவுக்கு காம்படேட்டிவா இருக்கிறன்றதை பொறுத்து தான் அது வெளியே வரும். ஏன்னா அந்த டீமே டிஃபென்ஸ்ல வந்து ஒரு மாதிரி பயங்கர செட்டான டீம். ஸோ அந்த டீம் கிட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காவே அஜித்துக்கு ஒரு சான்சஸ் வந்து ரைஸ் அப் ஆகும். இது மூலயமா அவர் வந்து பிளேயிங் செவனுக்கு ஈஸியாகவே வரலாம். ஸோ அஜித்துக்கு இந்த சான்சஸ் ஓப்பனிங்காக இருக்கு. ஸோ அஜித்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்கும்னு பார்த்தோன்றது கொஸ்டின் மார்க்ஸாக தான் இருக்கு. பட் ஆனால் அவர் கிடைக்கிற சான்சஸ்லாம் ப்ரூவ் பண்ணாருன்னா அவருக்கு திரும்பவும் ஒரு கம்பேக்கான சீசனாக இது இருக்கும். ஸோ அதே மாதிரி அபினேஷ் நான் சொல்லவே வேணாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் கவர் இன் இந்தியா இப்போ கரண்ட்லி. ஒரு சுனில்குமார், பர்வேஷ் பெயின்ஸ்வால், அதே மாதிரி இப்போ ஜெய்தீப் மோஹித் இவங்களா இருந்தாங்க. அந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல எதிர் பார்த்தோம்னா சங்கீத் சவாந்தும் அபினேஷ் நடராஜன் இருக்காங்க. இதில் அபினேஷ் தான் மெயினான கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லணும். எங்கே அடித்தாலும் உடனே வந்து டிஃபென்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ரைட் கவரில் இவரை தாண்டி பாயிண்ட்ஸே போகாத அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய பர்சன் தான் நம்மளோட அபினேஷ் நடராஜன். சரி, நம்ம அடுத்த டீமுக்கு போயிடலாம். பெங்களூரு புல்ஸ் ஸ்குவாட்லேயும் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. 2 பிளேயர்ஸுமே யாருன்னு பார்த்தோம்னா 2 டிஃபெண்டர்ஸ். 2 பேருமே ஏஎஸ் கிளப்புக்கு பிளே பண்ணுற பர்சன்ஸ் அவங்க. ஒருத்தர் பொன்பார்த்திபன் சுப்பிரமணியம், ரைட் கவர் டிஃபெண்டர். இன்னொருத்தர் ரைட் கார்னர் டிஃபெண்டர் அருள் நந்த பாபு. இதுல வந்து பார்த்தோம்னா பொன்பார்த்திபன் சுப்பிரமணியன் லாஸ்ட் இயரே சான்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைச்சு, ரொம்ப மினிமல் தான் உண்மையாக சொல்லணும். ஏன்னா அந்த டீம்ல ஆல்ரெடி சுஜித் சிங் இருந்தார். சுஜித் சிங் அவருக்கு போய் அவருக்கு வந்து சான்சஸ் வந்து நல்லிஃபை ஆயிடுச்சு. பெருசாக சான்சஸே கிடைக்கல அவருக்கு. கிடைச்ச சான்சஸ் யூஸ் பண்ணி அவர் வந்து டீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த சீசன் சான்சஸ் பெருசாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரைட் கவருக்கு பெருசாக அவங்க கிட்ட பொசிஷன் ஆடுற பிளேயர்ஸ் யாரும் இல்லை. ஸோ பொன்பார்த்திபன் கன்ஃபார்ம் சான்சஸ் இருக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன இக்கு வைக்கிற மாதிரி இந்த தடவை வந்து அவங்க டீம்ல இப்போ ரீசெண்டாக சைன் பண்ண ஒரு பிளேயர் யாருன்னா சுரேந்தர் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைட் கவர் டிஃபெண்டர் தான், ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவார். ஸோ அவங்க டீம்ல வந்து இது 2 பேருமே பார்த்தோன்னா இப்படி போயிட்டு வந்ததா இருக்கும் சான்சஸ். பொன்பார்த்திபனுக்கு எவ்வளோ சான்சஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனால் அது எவ்வளோ கிடைச்சாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணுன்றது என்னோட ஆசை. ஸோ இப்போ நம்ம அருள் நந்த பாபுக்கு பார்க்கலாம். அருள் நந்த பாபு ரைட் கார்னர் டிஃபெண்டராக இருக்கிற இவருக்கு நல்ல பொசிஷன் தான், நல்ல பிளேயரு. யுவா கபடி சீரீஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனால் இவரோட சான்சஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே இவருக்குமே வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன் கம்மின்னு நினைக்கிறேன்னா அவங்க டீமோட கேப்டன் லாஸ்ட் இயராக இருந்தவர் சௌரப் நந்தன். அவர் இந்த வருஷம் கேப்டனில் இல்லை. பட் ஆனால் பிரதீப் நோல் கேப்டன்சி அலோவ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த டைப்பில் பார்த்தா இவருக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடாமினன்ட் கேப்டனாக இருந்த ஒரு பிளேயர் வந்து இருக்கும்போது டீமில் அருள் நந்த பாபுக்கு இமீடியட்டாக சான்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் வந்து இது ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும். சான்சஸ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் கிடைக்கிற சான்சஸை எப்படி இவங்க யூட்டிலைஸ் பண்ணி இந்த மேலே வர போகிறாங்கன்றது தான் அவங்களோட அடுத்த வருஷத்துக்கான ப்ரோ கபடிக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை நல்லா பண்ணாருன்னா கண்டிப்பாக அவருக்கு புல்ஸில் நெக்ஸ்ட் இயரும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அடுத்த டீமுக்கு போயிடலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்மளோட டீம் தமிழ் தலைவாஸ். ஓகே, நம்ம டீமை பற்றி பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 3 பிளேயர் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் தான் இருந்தார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து சந்தோஷத்துக்கு கொடுக்குற மாதிரி 2 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஒருத்தர்
அபிஷேக் கன்ஃபார்ம் ஓப்பனிங் 7, ஐ மீன் ஸ்டார்டிங் 7ல சான்சஸ் இருக்க தான் போகுது. அபிஷேக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு பயங்கர ட்ரைனிங் போயிட்டு இருக்குன்றத ரஞ்சித் ஒரு லைவ்ல சொல்லியிருந்தாரு. அந்த லைவ்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ரஞ்சித் சொன்னது அபிஷேக்குக்காக வந்து ரொம்பவே பேசினாரு. அவனுக்கு நான் கேரண்டி தரேன், இந்த வருஷம் அபிஷேக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றத அவர் சொன்னாரு. அதே மாதிரி கோச் சைட்ல இருந்துமே அவரை வந்து ரொம்பவே வாட்ச் பண்ணிக்கிட்டோம், ரொம்பவே நர்ச்சர் பண்ணிக்கிட்டோம். அவரோட டேலண்ட்ஸை இன்னும் கொண்டு வரணும், இன்னும் நீ ஃபிட் ஆகணும்ப்பா, இது பத்தாது, இன்னும் நல்லா பண்ணணும் அவரை வந்து அவரோட பெஸ்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு அடி தாங்குதோ அப்போதான் அது வந்து ஒரு அழகான சிற்பமாக மாறும். அந்த மாதிரி தான் வந்து அபிஷேக் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அவர் நல்லா அடி தாங்கி நல்லா வந்து வெளியே வராரோ மேட்சஸ்ல அது கிரெடிட் ஆகும். அவருக்கு மேட்சஸ்ல கிரெடிட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவரோட கொஷின்ஸ் நல்லா பேச வரும். ஸோ ரைட் கவருக்கு இவர் தான். அதே மாதிரி 2 ரைடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் சந்திரன் ரஞ்சித், CR66, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஏஎஸ் கிளப்ல பிளே பண்ணியிருக்காரு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. இவர் லாஸ்ட் இயரே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுது அந்த சீசனோட ஸ்டார்டிங்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ஒரு 3-4 மேட்சஸ்ல இன்ஜுரி ஆனதுனால அவர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, வாஷ் அவுட் ஆயிட்டு அவருக்கு இந்த சீசன். அதனால அவர் எந்த பிளேயரையும் எந்த டீமும் ஆக்சுவல் அவர் எடுக்கல. அது அவருக்கு மிகப்பெரிய மனவர்த்தத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல மனம் தளராம இருந்த அவருக்கு நம்ம டீம்ல இருந்து ரஞ்சித் டீமுக்கு வாங்க அப்படின்னு ஒரு கால் அப் கிடைச்சது. விட்டாரு, திரும்பவும் வந்ததுலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எப்படி ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்டா, இந்த தடவை விடமாட்டேன், இந்த தடவை நான் டிராஃபி எடுத்து ஆகணுன்ற வெறியோட இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் பிளேயிங் 7ல சான்சஸ் வந்து 100% உறுதியா தெரியுது. மேபி 1 or 2 மேட்சஸ் ஆப்போசிட் டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹிமான்ஷு ஸ்டார்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. டிஃபென்ஸ் கொஞ்சம் ஹெவியா ஸ்டார்ட் பண்ண நினைச்சாங்கன்னா மேபி ஹிமான்ஷு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ரைட் அண்ட் லெஃப்ட் ரைடர்ஸ்க்கு இப்போ வந்து சச்சின் அண்ட் நரேந்தர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து ரைடர்ஸ் வந்து பக்காவா இருக்காங்க நம்ம டீம்ல. ஸோ இப்போ ரஞ்சித்தனை வந்ததுனால இன்னும் வந்து நம்ம டீம் ரைடிங்ல ஹெவியா தான் இருக்க போது, கண்டிப்பா கம்மியாவே ஆகாது. அதே மாதிரி 3ஆவதா பார்க்க போற பிளேயர் மசானா முத்து பார்த்தோம்னா ஒரு ரைட் சைடு ரைடர். இவரை வந்து மாசான முத்து அப்படின்னே சொல்லலாம். இவர் அந்த அளவுக்கு டேலண்டட் ரைடர் தான். டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லோக்கல் தமிழ்நாடு மேட்சஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். எந்த கிரிட்டிக்கல் மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதா இவருடைய அல்டிமேட் ஸ்கில்னு எனக்கு தோணுது. அதனால வந்து இவர் எந்த இடத்துலையும் நான் குறைச்சி சொல்லவே மாட்டேன். ஸோ மசானா முத்துக்கு சான்சஸ் கண்டிப்பா இருக்கும். சப்ஸ்டியூஷன்ல தான் வச்சிருப்பாங்க. பட் மெயின் 7லயும் சீக்கிரமா ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போற டீம் பாட்னா பைரேட்ஸ், த 3 டைம் சாம்பியன்ஸ் கைஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அல்டிமேட்டா சூப்பராக பிளே பண்ற ஒரு டீம் தான். இந்த டைம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ரைடர்ஸ் இல்லை. அந்த இடத்துல சுதாகர் தான் இருக்காரு. அவரை தான் இப்போ பேனர் மேனா மாத்திருக்காங்க. அதாவது எப்படி ஷோமேன் ராகுல் சௌத்ரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஷோமேன்னா அவரோட போட்டோ, அவரோட ஆல்பம்ஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும் அவர் பிளே பண்ண டைம்ஸ்ல. அதே மாதிரி இப்ப பாட்னா பைரேட்ஸோட ஷோமேனா இருக்காரு நம்மளோட சுதாகர். இவரை வந்து யுவா கபடி சீரீஸ்ல ஸ்டாமி சுதாகர்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேரை கண்டிப்பா ப்ரோ கபடின்னு எழுதுவாங்க. அவர் கண்டிப்பா இந்த சுறாவளி மாதிரி ஆட போறாரு. இந்த வருஷம் அவருக்கான சான்சஸ் செம்ம அதிகமா இருக்க போகுது. ஸோ அவர் தான் இந்த வருஷத்தோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருப்பாரு. ஸோ டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டீம்ல வேற என்ன டிஃபெண்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இப்போ தியாகராஜன் யுவராஜ், லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர், ஒரு அற்புதமான பிளேயர். லாஸ்ட் இயர் நடந்த சி நேஷனல்ஸ்ல கூட ரயில்வேஸ்க்கு பிளே பண்ணியிருந்தாரு. செலக்ட் ஆகிறதே பெரிய விஷயம். ரயில்வேஸ்க்கு செலக்ட் ஆகி பிளே பண்ணியிருந்தாரு. அது அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிரெடிட்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி அப்புறம் லெஃப்ட் கவர் பார்த்தோம்னா பாபு முருகேசன் இருக்காரு. இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பர்ஃபெக்ட் ஃபிட்டான ஒரு பிளேயர். டிஃபென்ஸும் சரி அஃபென்ஸும் சரி 2 இடத்துலயும் சப்போர்ட் கொடுக்க முடிய ஒரு பிளேயர். இவருக்கு மெயின் 7ல சான்சஸ் கண்டிப்பா இருக்க, நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டா இன்னொரு லெஃப்ட் கவர் இருக்காரு. அவர் பேரு அபிநந்தன் சுபாஷ். ரொம்பவே நல்ல டிஃபெண்டர், ஒரு யங்ஸ்டரும் கூட. நான் பார்த்தப்ப வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்காக அவர் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வருஷமும் அவர் இருக்காரு டீம்ல. சான்சஸ்ன்னு பார்த்தா இவங்க இத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் மீறி தான் சான்ஸ் கிடைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருக்கான சான்சஸ் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமேட்டா இன்னொரு பிளேயரை நம்ம ரீசெண்டாக அவங்க கேம்ப்ல பார்த்தோம். அதுதான் ஹரிஹரசுதன், ஏஎஸ் கபடி டீம் பிளேயர். இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன சீனியர் நேஷனல்ஸ்ல தமிழ்நாட்டுக்காக பிளே பண்ணியிருந்தாரு. நல்ல டிஃபெண்டர் கைஸ், ரைட் லெஃப்ட் 2 கவரும் பிளே பண்ண முடியும். நல்ல ஃபிட்டான ஒரு அத்லெட்டாகவும் இருப்பார் பார்க்கறதுக்கு. ஸோ அவரோட சான்சஸும் இந்த தடவை ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அவருக்கு எப்படி சான்சஸ் கிடைக்குமா இல்லையா. ஆனால் டீம்ல இருந்து நான் அவர் கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு பேக்கப் பிளேயரை எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பார்க்க போற டீம் யூமும்பா டீம்ல தான் வந்து எக்கச்சக்கமா தமிழ் பசங்களை அள்ளி போட்டிருக்காங்க. அவங்க வாங்கல, அள்ளி போட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே சுஹேல் சந்தோக் சாருக்கு தான் போனோம். அவங்களோட சிஇஓ நல்ல பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கணுன்றதுக்காகவே, சான்ஸ் கொடுக்கறதுக்காகவே யூமும்பால எடுத்திருக்காங்க இந்த வருஷம். லாஸ்ட் இயர் நமக்கு தெரியும் அந்த டீம்ல இருந்து கோகுல கண்ணன் முக்கியம் 2 பேருக்குமே நிறைய சான்சஸ் கொடுத்தாங்க. அதுல அந்த பசங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க.
ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் அவங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் அவங்க டீமுக்கு மிகப்பெரிய 2 கவர்ஸ் இருக்காங்க, சுனில் குமார் அண்ட் பர்வேஷ் பெயின்ஸ்வால். ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் கவர் டிஃபெண்டிங்னு சொல்லலாம். அவங்கள தாண்டி உங்களுக்கு சான்ஸ் கண்டிப்பாக வரும். பர்வேஷ் பெயின்ஸ்வால் சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை, அதனால முகிலனுக்கு நிறைய சான்சஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஒரு சூப்பர் டேக்கல் சுச்சுவேஷன்லையோ ஏதோ ஒரு சப்ஸ்டியூட் ஆகிற சான்சஸ்லையோ கண்டிப்பாக கோகுலக்கரனுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரைடர்ஸ்க்கு வரலாம். அந்த டீம்ல மொத்தமாக 3 ரைடர்ஸ் இருக்காங்க, சதீஷ் கண்ணன், தனசேகர், அப்புறமேட்டா பார்த்தோம்னா ஸ்டுவர்ட் சிங். இவங்க 3 பேருமே அல்டிமேட்டான ரைடர்ஸ். தமிழ்நாடு சர்க்கியூட்ல பார்த்தா சதீஷ் கண்ணன் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் தமிழ் தலைவாசில் ப்ளே பண்ணியிருந்தாரு, பட் ஆனால் சான்சஸ் வந்து ரொம்பவே அப்படி இருந்துச்சு. அதனால அவருக்கு வந்து சான்சஸ் கம்மியாக இருந்த காரணம் தான் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. இந்த வருஷம் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண நிறைய ட்ரை பண்ண, நல்லா எஃபர்ட் போடுற பையன், ஃபிட்டாக இருக்கான், நிறைய அத்லெட்டிக் ஒர்க்கிங் நிறைய பண்ணுறான் அந்த பையன். ஆனால் அவனுக்கான சான்சஸ் இந்த தடவை யூஎம்பா டீம்ல கிடைக்குமா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கிடைச்சா விட மாட்டான்றது நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி அவன் கூட இன்னொரு பிளேயராக இருக்க போகிறது தனசேகர். தனசேகர் ஒரு லெஃப்ட் சைட் ரைடர். இவன் வந்து ஒரு நல்ல ஸ்விஃப்டான ரைடரும் கூட, இடிச்சு தள்ளிட்டு தூக்கிட்டு போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போற போது ஒரு பக்காவான ரைடர் இந்த பையன். இதை நான் பல தடவை பார்த்துருக்கேன், யுவா கப்டிலையும் பார்த்துருக்கேன். பழனி டஸ்கஸ்க்கு ப்ளே பண்ணும்போது அவ்வளோ ஜெனரிக்கா ப்ளே பண்ணுவான் அந்த பையன். இவனால வந்துட்டு ஒரு மேட்சை திருப்ப முடியும் ஒரு சில ரைட்ஸ்லனா, அது இந்த பையனால முடியும். ஸோ இவனும் ஒரு வாட்ச் அவுட் பிளேயர். ஸோ இவங்க 2 பேர் ரைடர் சொல்லிட்டேன். 3ஆவதா பார்க்க போற ரைடர் ஸ்டுவர்ட் சிங். இவர் கன்னியாகுமரி சேர்ந்தவர். கண்டிப்பா சொல்லணும்னா ஒரு வேல்ஸ் யூனிவர்சிட்டியில இவர் ஒரு இடிச்சு தள்ளிட்டு போற ரைடர்ஸ்ல இவரும் ஒருத்தர். புல்டோஸ் பண்ணிட்டு போயிடுவார் பிளேயர்ஸை. அதே மாதிரி பாடியை உள்ள கொடுக்காம ஆடுறதுல இவரு நல்ல ஸ்கில் இருக்கு, நல்ல பிசிக்கும் இருக்கு, அதுக்கேற்ற ஸ்பீடும் இருக்கு, எபிலிட்டியும் இருக்கு. இந்த மாதிரி இத்தனை விஷயம் இருக்கிற ஒரு பிளேயர் தான் இந்த ஸ்டுவர்ட் சிங். இந்த மாதிரி 3 ரைடர்ஸ் இருக்காங்க முத்தா. இந்த ரைடர்ஸ் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா யூஎம்பா? கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா அமீர் முகமது ஜாஃபர் தனிஷ், இவர் அவங்களுக்கு மெயின் ரைடர். செகண்ட் ரைடர் இருக்க போறது ஒருத்தர் இருக்கார் மஞ்சித். மஞ்சித் பார்த்தோம்னா மஞ்சித் தயாக்கு வந்து இந்த வருஷமும் சரி லாஸ்ட் இயரும் சரி அவர் அவ்வளோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. அவரோட சான்சஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது இந்த வருஷமும். ஆனால் அவர் தான் செகண்ட் ரைடராக இருக்கார். தேர்ட் ரைடருக்கு ஒரு ஸ்லாட் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு யூஎம்பால. அதை இந்த 3 பசங்க கண்டிப்பாக ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுவாங்கன்ற எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது கைஸ். நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒரு டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸில் பார்த்தோன்னா மொத்தமாக 4 தமிழ்நாட்டு பசங்க இருக்காங்க. 4 பேருமே பார்த்தோன்னா சூப்பராக ஆடக்கூடியவங்க தான் எல்லாருமே. அதில் மொத பார்க்க போகிற பிளேயர் ஜெயசூர்யா நாகராஜன். என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர் நான் சொல்லுவேன். இந்த பையனோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்லுக்கு எப்பயே வெளியே வந்திருக்கணும். பட் ஆனால் லாஸ்ட் இயர் இவனுக்கு ப்ரோ கபடியில் செலக்ட் ஆகி ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு. இதனால இந்த பையன் வந்து லாஸ்ட் இயர் சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி அத்லெட்டு தான் ஒரு லெஃப்ட் சைட் ரைடர். எப்படினாலும் நீ என்ன வச்சிருக்க ரைடு, என்ன டிஃபென்ஸ் உங்களுக்கு, நான் அடிச்சு தூக்கி வெளியே போட்டு போறேன்டா அப்படின்ற மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்விஃப்டா இருப்பான், எபிலிட்டி இருக்கு, ஜம்ப் பண்ணுவான், முட்டி புல்டோஸ் பண்ணிட்டு போவான். அந்த மாதிரி ஒரு பிளேயரு. அவனோட ஃபேவரட் பிளேயரு அவனுக்கு மணிந்தர் சிங் தான். அவனை இத்தனை யுவா கபடி சீரீஸ்ல ஜாம்பவான் ஜெயசூர்யான்னு தான் அழைப்பாங்க. அப்ப பாத்துக்குங்க, அந்த பையனுக்கு ஜாம்பவான்ற அளவுக்கு ஒரு பேர் வந்திருக்கணும். அவன் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும், அவனோட பவர் என்ன மாதிரி இருந்திருக்கணும்ன்றது வந்து நான் இதுல தெரியும் உங்களுக்கு. இந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் இவனுக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல 99% சான்சஸ் இருக்கு. இந்த பையன் ப்ரூவ் பண்ணானா அடுத்த சுதாகர் மாதிரி இவனுக்கும் ஒரு பேர் கிடைச்சிரும். அந்த டீம்ல ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மாதிரி இருக்க வைப்பாங்க. நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பா அந்த மாதிரி ரிட்டைன் பண்ணுவாங்க, டவுட்டே கிடையாது. ஏன்னா மஞ்சித் அவரோட கோச் இருக்காரு பாத்தீங்களா, மன்பிரீத் சிங், அவர் வந்து ரொம்பவே வந்து இந்த பையனை கைட் பண்ணிட்டு இருக்காருன்றது நம்ம போடுற மேட்ச் வீடியோஸ் போட்டோஸ்ல நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயரை ஹைலைட் பண்றாங்கன்னா அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் கேம்ப்ல. ஸோ எனக்கு டவுட்டே இல்லை, ஜெயசூர்யா நாகராஜனுக்கு 100% பிளேயிங் செவன்ல சான்சஸ் இருக்கு. இப்போ அடுத்ததா பார்க்கலாம் மணிகண்டன் நேசமணி அண்ட் சுடலைமணி. இவங்க 2 பேருமே கவர் டிஃபெண்டர்ஸ். இவங்க 2 பேருமே எப்படி விளையாடுவாங்கன்றது நம்ம தமிழ்நாடு நிறைய பார்த்துருக்கோம். சுடலைமணி லெஃப்ட் கவராக இருக்காரு, அதே மாதிரி நேசமணி வந்து ரைட் கவராக இருக்காரு. இவங்க 2 பேரும் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ சான்சஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய பாயிண்ட்டு. ரைட் கவருக்கு அவங்க கிட்ட இருந்த மோஹித் நந்தால தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக ரைட் கவரில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு டிஃபெண்டர் சஞ்சய்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க. பட் ஆனால் மணிகண்டன் நேசமணிக்கு இங்கே ஒரு நிறைய ஒரு ப்ளஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவர் எப்படி யூஸ் பண்ண போறான்றதை பொறுத்து தான் அவரோட சான்சஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இவங்க 2 பேருக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு 4ஆவதா பார்க்க போகிற பிளேயர் ஞான அபிஷேக். ஞான அபிஷேக் பார்த்தோம்னா ஒரு லெஃப்ட் சைட் ரைடர். இவரு ஒரு நல்ல ரைடராக தெரியுறாரு. ஆனால் லாஸ்ட் இயர் இவரை என்ஐபியா சைன் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இவர் இது எப்படி ப்ரூவ் பண்ண போறாருன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல ஒரு இயர் ஃபுல்லாக வச்சிருந்தாங்கன்னா அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க.
உன்னை மல்டிபிள் டைம்ஸ் ட்ரெயின் பண்ணி உன்னை ஃபிட் ஆக்கி ஒரு அத்லெட்டை பர்ஃபெக்டாக மாற்றி தான் மெயின் ஷோவில் கொடுப்பாங்க. இந்த வருஷம் இதுக்காக இந்த பையன் ரெடி ஆகிட்டான். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ். மொத்தமாக 8 டீமில் இருக்காங்க, 12 டீமில். இந்த 8 டீமில் மொத்தமாக 23 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கான மெயினான திங்ஸாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு எத்தனை பிளேயர்ஸ்லாம் மெயின் ஷோவில் ஆடுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கான கிளியர் ரோட் மேப். இதை எத்தனை பேர் யூஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு இன்னும் பெஸ்ட்டாக வர போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீசன் ப்ரோ கபடி October 18 ஸ்டார்ட் ஆக போகுது ஹைதராபாத்ல. அதேமாதிரி October 19 நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு தெலுங்கு டைம்ஸ் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு. எத்தனை பேர் ஆர்வலா இருக்கீங்கன்னு தெரியல, ரெடியா இருங்க. இந்த வருஷம் ப்ரோ கபடி வேற மாதிரி போகுது. உங்களுக்காக நான் ஸ்டேடியம் போய் நான் பல விஷயங்களை கொண்டு வர போறேன். ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கபடி இன்சைடர், த அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கபடி. See you on another video guys. Bye.